மனுஷனுக்கு ஒரு தேவைன்னா என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? எங்கள் தொட்டியில் பாசம் நிறையா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷெட்டு மாதிரி போட்டு விட்டுருந்தோங்க. அந்த ஷெட்டு மேலே பக்கத்தில் இருக்கிற தென்னை மட்டை தேங்காய்லாம் விழுந்து டேமேஜ் ஆயிருங்கிறதுக்காக அந்த தென்னை மரத்தையெல்லாம் இழுத்து கட்டிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக வர சொல்லியிருந்தோங்க இவங்கள. இவங்க வரும்போதே அதுக்கான மெட்டீரியல்ஸ், கம்பி, கயிறு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனையும் ரோல் பண்ணியிருக்கிற கம்பியை ஸ்ட்ரைட்டாக அதை நிமித்தி மரத்தில் கட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க எப்படி மரத்தில் கட்டுறாங்க அப்படின்னா, மரத்தை சுற்றியும் மரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிவிசி பைப்பு, அதில் கம்பியை ஜாயின் பண்ணிடுறாங்க. எந்த மரத்தில் கட்டணுமோ அந்த மரத்தில் அந்த கம்பியை கொண்டு போய் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கம்பியோட எட்ஜை இழுத்து இன்னொரு மரத்தில் கட்டுறாங்க. அந்த இழுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் அந்த கயிறை வச்சு டிராக்டரில் இழுக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்டீல் கம்பியை மேலே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க மேலே போகும்போதே அந்த எல்லோ கலர் கயிறையும் மேலே கொண்டு போய் லாக் பண்ணிடுறாங்க. எல்லோ கலர் கயிறை ஒரு கொக்கி வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. அது கூட ஒரு ரெட் கலர் கயிறையும் கட்டிடுறாங்க. டிராக்டரில் இழுத்ததுக்கப்புறம் கீழேருந்தே அந்த நாட்டை இழுத்தோம்னா அந்த எல்லோ கலர் கயிறோட லாக் வந்துட்டு கலண்டு அப்படியே கீழே வந்துடுற மாதிரி, திரும்ப ஒரு டைம் மரத்து மேலே ஏற தேவையில்லை. அதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணி அவங்க ரெண்டையும் கட்டிடுறாங்க. எல்லோ கலர் கயிறோட இன்னொரு எட்ஜை டிராக்டரில் டைப் பண்ணிடுறாங்க. டிராக்டரை ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது மரம் லைட்டாக பெண்ட் ஆகுதுங்க. ரொம்ப வேகமாக இழுத்துட்டா மரம் உடஞ்சிரும் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க. நமக்கு எந்த பக்கம் மரம் டைரெக்ஷன் மூவ் ஆகணுமோ அந்த சைடு இழுக்கிறாங்க. டிராக்டரில் இழுத்து டிராக்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீல் கம்பியோட இன்னொரு எட்ஜை பக்கத்தில் இருக்கிற மரத்தோட அதே மாதிரி பிவிசி பைப் வச்சுட்டு அதை லாக் பண்ணி அந்த பைப் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆணி வச்சு நல்லா அதை ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் அந்த ஸ்டீல் கம்பி வந்துட்டு நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிக்குதுங்க. இதுக்கப்புறம் இந்த டிராக்டரில் இருக்கிற ரோப்பை லூஸ் பண்ணிடுறாங்க. டிராக்டரில் இருக்கிற ரோப்பை லூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோப்பை கழட்டுறதுக்காக கீழேருந்து அந்த ரெட் கலர் கயிறை அவங்க லைட்டாக ஆட்டினாங்கன்னா அந்த ரோப் வந்துட்டு லூஸ் ஆகி கழண்டு வந்துடுது. அவ்வளோதான் இதனோட ப்ராசஸ்ஸுங்க. இது என்னென்னா, நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் இழுத்து பக்கத்து மரத்தில் டைப் பண்ணி வச்சு செக்யூர் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க. எனக்கு கேட்டால் இது ஒரு நல்ல ஐடியாங்க. நாங்கள் தொட்டி சுற்றி இருக்கிற 5 மரத்துக்குமே இந்த மாதிரி இழுத்துட்டோம். இவ்வளோ நாள் வச்சு வளர்த்துன மரத்தை வெட்டுறதுக்கு மனசு வராது இல்லைங்களா? மரத்துக்கும் டேமேஜ் இல்லை, நம்மளுக்கும் எந்த டேமேஜும் இல்லை. அதனால் இது ஒரு நல்ல ஐடியா தான். இவங்க காண்டாக்ட் நம்பர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வில்லேஜ் இன்வென்ஷன்லாம் பார்த்து எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுங்க. இப்படியெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு தென்னை மரம் வேண்டாம் அப்படின்னா ஜேசிபியும் க்ரேனும் வச்சு அது இன்னொரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடுங்கி நெட்டிடுறாங்க மரத்தை. அந்த மரமும் அதே மாதிரி நல்லா தளைஞ்சு வந்துடுது. இது கிராமத்தில் மட்டும் இல்லைங்க, நிறைய டவுனில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தினால மேலே காய் விழுந்து காரு இல்லை ஷெட்டு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு கூட இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லேபர்ஸ் மரம் ஏறுற ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு அசால்ட்டாக ஏறி அசால்ட்டாக இறங்கிடுறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி.